ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஒரு பேருந்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்துல மொத்தம் 20 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 20 பேருமே அடையாளம் தெரியாம இருந்திருக்காங்க. அவங்களுடைய டிஎன்ஏ மூலமா தான் டெஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலிட்ட ஒப்படைக்க முடியுமா? எதனால இந்த பேருந்துல தீ விபத்து ஏற்பட்டுச்சு? என்ன காரணம்? இது எப்போ நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன காரணம்? என்ன நடந்துச்சு? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் அதாவது தீ பிடிச்சு எரிஞ்ச பஸ்ஸ வந்து ஒரு நிறுவனம் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு பஸ் நிறுவனத்திட்ட இருந்து அந்த பஸ்ஸ வாங்கியிருக்காங்க. அதாவது விலைக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பஸ்ஸுக்கு நெறைய வேலை பார்த்துருக்காங்க. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ல வந்து முதல்ல ஏசி கிடையாது. ஏசி இல்லாம வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கிட்டு வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்திலே அந்த வண்டிக்கு அந்த பஸ்ஸுன்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு வாசல் தான் உண்டு. எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பயணிச்சிருப்போம். அப்படி எல்லாமே இது தெரியும் சரியா. அதே மாதிரி எல்லாமே அவங்க பக்காவா புது வண்டி மாதிரியே அவங்க ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பஸ்ஸ ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா. அதாவது இப்போ இந்த பஸ்ஸ வந்து வச்சிருக்க நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகே டிராவல்ஸ் சரியா. அந்த நிறுவனம் தான் இந்த பஸ்ஸ வந்து வாங்கியிருக்காங்க ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி. அந்த பஸ்ல முக்கியமா மொத்தம் எத்தன பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 57 பேர் பயணம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி, இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? விபத்து எந்த டைமு, எந்த இடத்துல விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14ஆம் தேதி கரெக்ட்டா ஒரு மதியம் 3 மணி அளவுல. இந்த பஸ் வந்து எங்கேருந்து எங்க புறப்பட ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சல்மரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு புறப்படுது. அதாவது ஜெய்சல்மர்லேருந்து அந்த பஸ் வந்து கிளம்புது. சரியா? கிளம்பி ஒரு 5 நிமிஷம் கூட தான் இருக்கும். சரியா? 5 நிமிஷம் மேல ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்து ஏரியாக்கு அந்த பஸ் போகுது. அந்த கிராமம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாத் கிராமத்துக்கு அருகே அந்த பஸ் அங்க போகுது. போகும்போது என்ன ஆகுது, டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்து ஒரு மாதிரி புகையா வந்திருக்கு. சரி என்னடா புகையா வருது? நம்ம பின்னாடி வண்டி இல்லையே! நம்ம தானே ஓட்டிட்டு வரோம். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வந்து உருவாகுது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம வண்டியா இருக்குமோ சொல்லிட்டு ஒதுக்கி விடுறாரு. ஒதுக்கி விட்ட உடனே மொத்தமா வண்டி புகைய தான் அவர் பார்த்துருக்காரு. மொத்தமா சர சர சரன்ட்டு வேகமா தீ பத்திக்கிட்டே இருக்குது. சரியா? நல்லா எரிஞ்சிருக்கு. டிரைவர் தப்பிச்சுட்டாரு. உள்ள இருந்து மொத்தமே ஒரு வாசல் தான் உண்டு. எல்லாருமே வெளிய வர முடியாது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ள இருந்து கத்தியிருக்காங்க. சரியா? "ஐயோ! காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாதிரி நல்லா கத்தியிருக்காங்க. பட் அவங்களால வெளிய வர முடியாது. ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட்ல உள்ளவங்க மோஸ்ட்லி வந்திருப்பாங்க. வெளிய வந்துட்டாங்க. பின்னாடி உள்ளவங்க வந்து தப்பிக்க முடியாது. இந்த ஜன்னல் கண்ணாடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சாவது வெளிய வந்துரலாமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அங்கேயுமே வந்து கபகபகபன்ட்டு நல்ல தீ வந்து ரொம்ப பவரா வந்து எரிய ஆரம்பிக்குது. சரி, இது அக்கம் பக்கத்துல உள்ள கிராமத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. யாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ராணுவ வீரர்கள், அதாவது அருகில ஒரு ராணுவ தளம் இருக்குது. அங்க உள்ளவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அவங்க தீயணைப்பு வீரர்கிட்ட சொல்றாங்க. ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து காப்பாத்துறாங்க. சரியா? மீட்பு பணி அந்த அளவுக்கு தீவிரமா பண்ணாங்க. மொத்தம் 16 பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. அதுவும் காயம் அவங்களுக்கு அடிபட்டிருக்குது. மொத்தம் 20 பேத்த வந்து காப்பாத்த முடியல. 20 பேரும் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்க அதாவது காயமடைஞ்சவங்கள வந்து உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர் மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. அதுல வந்து மொத்தம் 20 பேர் உயிரிழந்தாங்க. மொத்தம் 16 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி என்ன காரணத்தினால தீப்பிடிச்சுது? இது எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் போலீஸ் அதிகாரிகளும், தீயணைப்பு வீரர்களும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்றாங்க. ஏசி அமைப்புல ஒரு ஹாட் சர்க்யூட் வந்து ஏற்பட்டிருக்குது. அந்த ஏற்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முக்கியமா அதனால தான் தீ பிடிச்சது காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து பின்புறமாட்டு சரியா? ஏசி யூனிட்ன்னு சொல்லிட்டு
அதுல இருந்து தான் இந்த தீ வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டோன்ன, தீ ஏற்பட்டோன்ன ஏசி கேஸ் வந்து வெடிச்சிருக்கும். வெடிச்சதுனால மொத்தம் வாகனமே வந்து தீயெறியப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்றாங்க. இந்த பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு இருக்கிறதுனால மொத்தம் 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. நெறைய பேர் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃப்ரண்ட்ல உள்ளவங்க தப்பிச்சு வந்துருவாங்க. பேக்ல உள்ளவங்க தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க. அப்படிங்கிற மாரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளும், தீயணைப்பு வீரர்களும் சொல்றாங்க. சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி தோணலாம். விசாரணை எந்த கட்டமா போயிட்டுருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தோணலாம். விசாரணை வந்து அவங்க பண்ணிட்டு தான் வராங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் நாங்க இந்த பஸ்ஸ வாங்கி 5 டேஸ் தான் ஆகுச்சு. அந்த ஒரு நிறுவனத்திட்ட இருந்து தான் வாங்குனோம். அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரியா? அப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா அங்கேயும் விசாரிப்பாங்க. இந்த நிறுவனத்திட்டயும் விசாரிப்பாங்க. ஏசினால தான் ப்ராப்ளம்ஸா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் அடிப்படையில இப்போ இந்த பஸ் வச்சிருக்க நிறுவனத்துக்கிட்டயுமே, அவங்க முன்னாடி எந்த நிறுவனத்துக்கிட்ட வாங்குனாங்களோ, அந்த நிறுவனத்துக்கிட்டயுமே ஏசி கம்பார்ட்மெண்ட் அதாவது ஏசி ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்கள்ட்டயுமேல வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. விசாரணையும் பண்ணியிருக்கோம். முதல் கட்டத்தில அதாவது அந்த ஏசி ப்ராப்ளம்னால தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் நாங்க விசாரணை பண்றோம். விசாரணை பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்ததாட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுக்காக, இந்த சம்பவத்துக்காக. எதனால ஹெல்ப்லைன் நம்பர் வந்து வெளியிடணும்? அதான் அடையாளம் தெரியும்ல. உங்களுக்கு ஃபேமிலில வந்து யாரெல்லாம் இறந்திருப்பாங்க தெரிய தானே செய்யும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். சரியா? ஆனா, அதுல தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க. மொத்தம் 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரியா? அதுவுமே ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்துருக்காங்க. முக்கியமா ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்ததுக்கு காரணம் வந்து, ஒரு கண்டிப்பா நம்ம வந்து பஸ் புக் பண்ணி தான் அதிகமா நம்ம வந்து போவோம். சரியா? எங்கேயாவது லாங்கு போணும் அப்படின்னா, பஸ்ஸ முன்கூட்டியே ஒரு 1 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 57 பேர்ல பாதி பேர் புக் பண்ணியிருக்காங்க. பாதி பேர் புக் பண்ணாம, அந்த சடனா வந்து ஏறுவோம்ல, அப்படிங்கிற மாதிரி சடனா வந்து டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி ஃபேமிலிக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்காது. இந்த பஸ்ல தான் போனாங்க, இந்த பஸ்ல தான் போனாங்க. அப்படிங்கிற மாரி தெரிய வாய்ப்பு இருக்காது. சரியா? இப்போ அடையாளம் தெரியாம இவங்க உடல் கருகி இறந்ததுனால, நம்பர் குடுத்துருக்காங்க. இனி அவங்க வந்து பார்த்து, சரி இறந்திருக்காங்க, உறுப்பினர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களுடைய டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணிக்கிட்டு தான் அவங்கள வந்து ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ நெனச்சு பாருங்க. டிஎன்ஏ வச்சு தான் செக் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ் அடையாளம், அங்க அடையாளமே எதுவுமே இல்லாம தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன் லால் சர்மா சரியா? விபத்து நடந்த இடத்துக்கு அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க 16 பேர்த்தையும் வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. சரி, இப்போ மோடி ஐயா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரிழந்த குடும்பத்துக்கும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இரங்கல் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, உயிரிழந்த குடும்பத்துக்கு வந்து தலா ரூ. 2,00,000 காயமடைஞ்ச குடும்பத்துக்கு வந்து தலா ரூ. 50,000 குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மூலமா சொல்லப்படுறது. சரி, இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பஸ் வாங்குறாங்க. வேற நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க செக் பண்ணிக்கிட்டு தான் அந்த வாகனத்த வந்து எடுக்கணும். வாகனத்த வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து யாருமே நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பஸ்ல புகையா வந்திருக்குது. வந்ததுனால தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, பாதி பேர் இறங்கிட்டாங்க. பாதி பேர் மாட்டிக்கிட்டாங்க. சரியா? ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ல 2 வாசல் இருக்கிறது வந்து நல்லது. ஒரு சேஃப்டி கூட. ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுதோ அப்படிங்கிற இந்த மாரி தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா, அவங்க 2 வாசல் மூலமாவும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால உயிர் வந்து பிரியறதுக்கு அதிகமா வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு நம்மளும் இரங்கல் தெரிவிப்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இரங்கல் தெரிவிங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த நிறுவனத்தின் மீது விசாரணை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேகே டிராவல்ஸ் இந்த நிறுவனம் தானே இந்த பஸ் வச்சிருக்குது. அப்ப அவங்கள்ட்ட வந்து எல்லாமே விசாரணை பண்றாங்க. அதாவது ஆர்டிஓ ஆபீஸ் வந்து விசாரணை பண்றாங்க. இவங்க வந்து இந்த பஸ்ஸுக்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்களா?
யார்கிட்ட வாங்குனாங்க ப்ரூஃப் இருக்குதா? இதுக்கு முன்னாடி நெறைய பஸ் வச்சிருக்காங்களா? அது வந்து ப்ரூஃப் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே தேடி என்ன பண்றாங்கன்னா, செக் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இனி இதுக்குள்ள தகவல் ஏதாவது தெரிஞ்சுன்னா வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மாதிரி 20 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்கல்ல. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.